ரெண்டாமதவன் சாதாரணமாக நினைச்சு அலட்சியப்படுத்துறவனுக்கு ஏறாது. மூணாவது சூப்பரா சொன்னாரு, நல்லா கேட்டுட்டு எல்லாம் தியரிக்கு ஓகேப்பா, அர்த்த வாக்கியம்ப்பா, பிராக்டிக்கலுக்கு சாத்தியம் இல்லை அப்படின்னு எவன் சொல்றானோ அவனுக்கும் ஏறாது அப்படின்னு சொல்லிட்டாரா? இப்ப எனக்கு அப்படிதான் தோணுச்சு. இது சும்மா ஒரு எக்ஸாஜரேஷன் பண்ணி சொல்றதுக்கு சொல்றாருப்பா, அது என்ன பிராக்டிக்கலி சாத்தியமான்னு தோணுச்சா? மூணாவது அவர் சொல்லிட்டாரு, இப்படி சொல்றவன் மண்டையில ஏறாது சொல்லிட்டாரு. ஸோ நம்ம இந்த மூணாவது கேட்டல வரக்கூடாது அப்படின்னு யோசிச்சுட்டு இந்த மூணுக்கும் காரணம் என்னன்னு வேற அடுத்து சொல்லிட்டாரு. அடுத்த 3 எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கிறாரு. முதல்ல பிரகிருதிக்கு வசப்பட்டவன் வந்து கல்ல சாப்பிட்டு போதையில இருக்கிறவன், தன்னிலையிலே இல்லாதவன். சரி, அந்த இது நம்ம தப்பு. ரெண்டாவது என்ன சொன்னாருன்னா, விஷயத்துல மூழ்கி பரலசி பரல, அதாவது வெட்டி பேச்சு, நான் அப்படி நான் இப்படின்னு ஓவர பீத்துறவன் விஷயத்துல மூழ்கிட்டு விஷயத்தை பத்தி கவனிச்சும் வராதுன்ட்டாரு. மூணாவதுதான் அந்த நான் சொன்னேன்ல இப்ப நம்ம கான்செப்ட், தியரி ஓகே, பிராக்டிக்கல் இல்லாதவனுக்கு சூப்பரா சொல்லிட்டாரு. அறியாமையில் இருப்பவன் சொல்லிட்டாரு. அறியாமையில் இருப்பவன் சொல்லிட்டாரு. அப்ப என்ன அர்த்தம்? இப்ப நான் வந்து பிராக்டிக்கலி சாத்தியம் இல்லப்பா அப்படின்னு நான் சொல்லிட்டாலே அப்போ நான் வந்து அறியாமையில் இருக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ அப்படி சொல்லக்கூடாது இல்லையா? அப்ப பிராக்டிக்கலி சாத்தியம்னு யோசிக்கணும் இல்லையா? அப்படின்ட்டு நான் அது பிராக்டிக்கலி சாத்தியம் பேசிதான் ஆகணும். ஸோ அதனால வந்து அப்படி பேச வர்றேன். ஓகேவா? ஓகே ஓகே சரி, ஓகேண்ணா. யோசிக்கணும்னா சான்ஸ் கொடுத்துரு. என்னடா இங்கதான் யோசிக்கணும்னா விமலுக்கு சான்ஸ் கொடு. அந்த அளவுக்கு இதுல வீக்கா நினைக்காதடா, இல்ல ஒரு செகண்ட்ல வேலை முடிச்சிட மாட்டோம். ஓகேவா? சரியா? இப்போ அவர் இந்த வாக்கியத்தின் மூலியமாக என்ன நம்ம புரிந்து கொள்கிறோம்னா, நான் வறுமையிலே இருக்கின்றேன், ஆனால் கொடுக்கும் விஷயத்திலோ கல்பத்தருவோடு போட்டி போடுகிறேன் அப்படின்னு சொல்லும்போது இது பயங்கரமான விஷயம், இது கஷ்டமான விஷயம், இது பிராக்டிக்கலே சாத்தியம் இல்லாத விஷயம் எல்லாம் நம்ம சொல்றோம்ல, 100% பொய். இப்படிதான் நம்ம இருக்கோம்னு நான் ப்ரூஃப் பண்றேன். லைக்ஸ்ல ரொம்ப சூப்பரா ப்ரூஃப் பண்ணிடுவோம், ஈஸியா ப்ரூஃப் பண்ணிடுவோம், பிராக்டிக்கலா ப்ரூஃப் பண்றேன். இந்த மாதிரி தாண்ட நம்ம இருக்கிறோம். எங்கன்னா லைக்ஸ். எக்ஸாம்பிள் 1, ஒரு தாய் தன் குழந்தை, பசி அவளுக்கு எடுக்குது, ஆனா வீட்டுல சாப்பாடு இல்ல, ஆனால் தன் குழந்தைக்கு விதவிதமாக ஊட்டி விட்டு ஆசை பார்க்கிறாள். அப்ப கல்பத்தரோட போட்டி போடுறா, குழந்தைக்கு எல்லாமே பண்ணி கொடுத்துடணும். ஆனா வீட்டுல சமையலுக்கு பைசா இல்ல, அவ பட்னி இருக்கிறா, ஆனா அவனுக்கு திருப்பதி லட்டு வாங்கி தர்றா, கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் மைசூர் பாக் வாங்கி தர்றா. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? இந்த வாக்கியத்துல வந்துடுறாலே ஒரு தாய். சரி, அடுத்து இது தாய்க்கு சொல்லியாச்சு. இந்த அப்பனுக்கு சொல்லுவோம். அப்பனுக்கு மாச சம்பளமே 10,000 தான் இருக்கும். பையனுக்கு 1 லட்ச ரூபா கட்டுவான் வருஷத்துக்கு ஸ்கூல் ஃபீஸ். அப்ப தன் குடும்பத்தை நடத்த முடியவில்லை, தன் வீட்டுல வந்து அவ்வளவு கஷ்டப்படுறான், சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுறான், ஆனா பையன் 1 லட்ச ரூபா ஃபீஸ கொடுத்து சேர்க்கணும். அப்ப அவன் இதுல வந்துடுறானே தன் தகுதிக்கு மீறி. அப்போ என்ன ஆகுது? அவனும் கல்பத்தரோடு போட்டி போடுறான். இந்த பாயிண்ட். அடுத்து 3வது அப்பனும் ஆயின்னு சொல்லியாச்சு. அடுத்து வந்து காதல், காதலன் காதலி. நம்மாளு கடன் வந்த ஒண்ணுமே இல்ல, நேற்று பிறந்த நாளுக்கு கொண்டாடி இந்த நம்ம ஏற்கனவே சொல்றோம்ல அப்துல்லோட ஃப்ரெண்டு ஒருத்தர், அப்துல்லோட பொண்ணுக்கும் இன்னொரு பொண்ணுக்கும் சரியா நிச்சயதார்த்தம் ஆயிடுச்சு. அப்துல்லோட பொண்ணுக்கு பிறந்த நாள் வந்திருக்கு, அப்துல்லோட ஃப்ரெண்டோட பொண்ணுக்கு பிறந்த நாள் வந்திருக்கு. அப்துல்லோட பொண்ணு பிறந்த நாளுக்கு அவன் வந்து ஒரு சுடிதாரையும் ஒரு கேக்கையும் கொண்டு வந்து கொடுத்த உடனே அப்துல் அரண்டான். வாட்டிய லவ் ஃபீல், நம்மெல்லாம் இப்படி நம்ம பொண்டாட்டிக்கு வாங்கி கொடுக்கலையே அப்படின்னு ஒரு ஃபீலை கொண்டு வந்துட்டு அந்த பூரிப்பை கொண்டு போய் ஃப்ரெண்டுகிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுவான்.
என் மாப்பிள்ளை தெரியுமா, சூப்பர் கேக்கு ஒரு சுடிதாரு வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு. அவன் சிரிச்சிருக்கான். ஏன்ப சிரிக்கிறேன், போடாம ஒரு கேக்குக்கு சுடிதாருக்கு நீ ஏன் இப்படி அழகு, என்னப்பா நடந்துனா. அதே போன வாரம் என் பொண்ணுக்கு பிறந்தநாள் வந்தது. என் மாப்பிள்ளை இன்னும் கல்யாணமே ஆள நல்லா நான் வச்சுருப்பான். என் மாப்பிள்ளை என்ன வாங்கி கொடுத்துருக்கா தெரியுமா, வெஸ்பா இருக்குதுல விலை ஜாஸ்தி. ஹோண்டா இதெல்லாம் வாங்கினேன், நேரம் ஹோண்டா ஆக்டிவ் வேண்டாமா, ஜெயிட்டா போயிட்டான். வெஸ்பாக்கு மினிமமே 90,000 இருக்கும். வெஸ்பா ஸ்கூட்டு வாங்கி கொடுத்துருக்காரு பிறந்த நாளுக்குன்னு. அதுல ஹைலைட்டான பாயிண்ட், இந்த கல்பத்தூர் போட்டி போடுவான்னா அவன் வீட்டுல அவங்க அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சா கொன்றுவாங்க. ஏன்னா வீட்டுக்கு அப்பாக்கு சாப்பாடுக்கு போடல, நீ வாங்குற கல்பத்துக்கு பொண்டாட்டிக்கு வெஸ்பா வாங்கி மிதிச்சிருவாங்க. அதை சொல்லியிருக்கான். எங்க வீட்டுல யாரு மாமனாட்ட வந்து சொல்றான், வெளியே சொல்லிடாதீங்க, நான் தான் வெஸ்பா வாங்கி கொடுத்தேன். வெஸ்பா எப்படி வாங்கி கொடுத்துருக்கான், லோனை போட்டு வாங்கி கொடுத்துருக்கான். அப்ப அதான் கல்பத்தரோட போட்டி போடுறது. அவனால அவனுக்கு வீட்டுல சைக்கிள் வாங்க தகுதி இல்லை, அம்மாவுக்கு சாப்பாடு வாங்க தகுதி இல்லை, வீட்டுல அவ்வளவு கஷ்டம். ஆனா காலையின் பிறந்த நாளுக்கு வந்து சூப்பரா வண்டியை வாங்கி கொடுத்துருக்காங்க. அந்த வரி வந்து நம்ம நினைச்சுக்கிட்டோம் அசாத்தியமான வரி, எங்கேயுமே வராத வரி, உள்ளவே வராத வரின்னா எங்கெல்லாம் லைஃப்ல இருக்கானோ எல்லாம் தான் இருக்காங்க. காதலிக்காக தாஜ்மஹால் கட்டினாரு அவுரங்கசீப், கடைசியில அதுக்காகவே உங்கள்கிட்ட போய் உக்காந்து இருந்தான். தகுதி மீறி காதலி கேட்கிறா, இந்த நம்மால ஒருத்தன் இருக்கான் லவ் பண்றேன் அப்படின்னு சொன்னோன்னு அவ கேட்டிருக்கா, எனக்கு லவ் பண்ணணும்னா வீடு வாங்கிட்டாண்ட நம்ம கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு இருக்காங்க. வீடு எங்கடா வாங்கணும், இந்த அம்மா அண்ணா நகர்ல வீடு வாங்கணும். பயப்புள்ள, அது நம்ம கிளாஸுக்கு வர்ற பயப்புள்ள தான். ஹை ஸ்பீட்ல போய் ஒரு 50 லட்சம் 60 லட்சத்துக்கு வீடை பார்த்துட்டு அட்வான்ஸ் கொடுக்க போயிட்டான். சமாளிச்சுக்கலாம் சார், எப்படி வேணா கல்ப தரு, அதே அவசரத்துக்கு 1000 ரூபாய் கொடுனா இல்லைன்றான். ஆனா காதலிக்கு வீடு கட்டுறதுக்கு அங்க போறான். சோ என்ன அது, கல்ப தருவோடு போட்டி. ஆக இது சாத்தியம் இல்லாத விஷயம் இல்ல, இது எல்லோரும் நடத்தி கொண்டிருக்கிற விஷயம்தான். தகுதி மீறி செய்யவே இல்லையா, இது என்ன சொல்லியிருக்கு ஒரே வார்த்தை, தகுதியை மீறி கொடுப்பது. தகுதியை மீறி தான் நான் சொன்ன எக்ஸாம்பிள், எத்தனையோ எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இந்த ஒண்ணு இல்லை, இந்த லுக்கிங் குட் பந்தாக்காக எலெக்ஷன்ல இருந்து இருப்பாரு, மொத்தத்தையும் இழந்துருவாரு. கடனை வாங்கி எலெக்ஷன், சொத்து மீறி போய் கடனும் போய் எலெக்ஷன். எதை நான் சேவைக்காக, நல்லா நான் சொன்னோம், சேவைக்காக கல்பத்தூரோட போட்டி போட்டுருக்காரு. ஆக இது வந்து பெரிய விஷயம் இல்லைன்னு ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். ஆஹா ஓவன்னு சொல்லி ஒண்ணுமே இல்லை, உலகத்துல எல்லாரும் பண்ணிட்டு தான் இருக்கான். அதனால சித்திர முடிச்சுதான் இதை கசகசெல்லாம் பேச வேண்டாம். இந்த மாதிரி எவனுக்கெல்லாம் குருநாதனிடம் கண்ணனிடமும் அன்பு இருக்கிறதோ அவன் எல்லாம் கல்பத்தூர் மாதிரி இருப்பான். ஏன்னா எல்லாம் கண்ணன் தானே. காதலியை வச்சுதான் ரிஸ்பா வாங்கி கொடுத்தான். இவன் கண்ணனை காதலித்தான், குருதேவரை காதலி, எல்லாரும் குருதேவர், எல்லாரும் காதலினான். அப்ப எல்லாத்துக்கும் வாங்கி கொடுப்பான் கல்பத்தரு மாதிரி. தானே ஒரு பெரிய விஷயம். சோ ஒரு ஆர்டினரி ஆளு உள்ள ஆளு தான் பிடித்த ஒரு விஷயத்துக்கே அவன் அன்னவஸ்தத்துக்கு கஷ்டப்பட்டு கல்பத்தோடு போட்டி போடும்போது அனைத்தையும் உணர்ந்து தெளிந்து ரியாலிட்டியில இருந்து கண்ணனின் அன்பை பெற்றவனுக்கு கண்ணனுக்காக அப்படின்னு சொல்லும் போது காதலி வந்து இவனுக்கு ஒண்ணுமே பண்ணல. நல்லா சொன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்ரீகாந்த் மாதிரி பக்தனோட இந்த வெஸ்பா வாங்கிட்டு வந்ததுதான் மேலுமே. ஸ்ரீகாந்த் கண்ணனை காதலிக்கிறான்னா அவன் பஞ்சபூதங்களாக வந்து அனைத்துமாக இருந்து இவனுக்கு பேரானந்தத்தை தந்து நிமிடம் உன்னை கை தூக்கி விட்டுட்டு இருக்கான். காதலி எண்ணத்தை கிழிச்சா அவனுக்கு ஒரு மண் இல்லை. நாளைக்கு கல்யாணம் ஆகி 2 மாசம் கழிச்சு சண்டை போட போறான். இதற்கு நம்மால் வெஸ்பா வாங்கி தர்றான். கண்ணன் எனக்கு வந்து மனமாக இருக்கின்றான், சூழ்நிலையாக இருக்கின்றான், எனக்கு முக்தியை தருகின்றான், என் கர்மாவை போக்குகின்றான், எனக்கு ஞானத்தை தருகிறான், பேரானந்தத்தை தருகின்றான். காதலி எதுவுமே தருது, கஷ்டத்தை தான் தர்றான். ஒரு கஷ்டத்தை தருவதற்கே அவனுக்கு இருக்கிற லவ்வுக்கு கல்பத்துறை போடு அன்னவஸ்திரத்துல கஷ்டப்பட்டாலும் போட்டி போடும்போது எங்கால எந்த லெவலுக்கு போட்டி போடுவான்னு பார்த்துட்டோம். ஸோ அதனால வந்து இது ஒரு சாதாரண விஷயம்தான். புரிந்து கொள்ளும் போது
புரியாத போது அது மாயையாக பெருசா தெரியுது. எல்லைக்கு மீறி வந்து காலேஜ்ல பசங்களை சேர்க்கறதுல இருந்து, எல்லை மீறி வீடு கட்டுறதுல இருந்து, எல்லை மீறி நான் பண்றதுல இருந்து, தகுதி மீறி நம்ம லட்சம் பேரு லட்ச காரியங்களை பண்ணிட்டு தான் இருக்கோம். தகுதி மீறி வந்து பண்றது ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. எது எதுக்கோ வெறும் ஒரு லுக்கிங் குட்டுக்கு பண்றான், ஒரு காதலிக்கு பண்றான், தன் மகனுக்கு பண்றான், தன் மகளுக்கு பண்றான். இந்த நேரத்து எங்க வீட்டுக்கு போனேன், எங்க அம்மா சொல்றாங்க, ஹவுஸ் ஓனர் வந்து ஒரு 2 வயசு எங்கேயாவது வாங்கி கொடுக்க சொல்லுங்க உங்க பையனை, நான் 2 வெட்டி கோட்டு கரெக்டா கொடுத்துடுறேன். என்னதான் ஆச்சு ஹவுஸ் ஓனருக்கு அப்படின்னா, எல்லா வீடும் ஒட்டி விட்டாச்சு, ஏற்கனவே அந்த வீட்டுல சுத்தி ஒரு 15 லட்சம் கடனை வாங்கியாச்சு. இப்ப என்னன்னா பையனுக்கு கல்யாணம் வச்சிருக்கிறா, அதனால வந்து கடனை கேட்டுட்டு இருக்கா. அப்ப அவளுக்கு வர்ற வருமானத்தை விட அவ கடனை கட்டிக்கிட்டா, வட்டியாக செலவு பண்ணிட்டு இருக்கா. ஆடம்பர செலவு, வீட கட்டினா முடிஞ்சு போச்சு கதை. அடுத்து வந்து பெண்ணுக்கு வந்து பயங்கர ஆடம்பரமா கல்யாணம் பண்ணா அது காலியாச்சு. இப்ப பையனுக்கு அதே ஆடம்பரம் கல்யாணம் பண்ண, எங்க போக ஆடம்பர கல்யாணத்துக்கு கடனை வாங்குறா. இதன கல்பத்தரு இல்ல, ஆனாலும் பண்றான்ல. இந்த மாதிரி பண்றதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்ல. அவனுக்கு ஈகோ சாட்டிஸ்ஃபைட் ஆகிற இடத்துல எல்லாவனும் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான். இது ஏதோ பெரிய எங்கேயுமே நடக்காத, எங்கேயுமே காணாத, மிக அதிசயமான ஒரு விஷயமாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அது ஒன்றும் பண்ணாக்கட்டி கிடையாது, மிக மிக சாதாரண விஷயம். கீழே இருக்கிற ரோட்ல இருக்கிற பிச்சைக்காரன்ல இருந்து மேல இருக்கிற வரைக்கும் இதை பண்ணிட்டு தான் இருக்கிறான். இருக்கிறவன் தகுதிக்கு மீறி எல்லாவனும் பண்ணிட்டு தான் இருக்கும். ஸோ அதனால வந்து ஒரு சாதாரண லைக்ஸ்ல இருக்கிற அந்த லவ்வுக்கே கஷ்டப்படுத்தி கொண்டிருக்கிற தன் காதலிக்கே, தன் குழந்தையினால் வேதனைப்பட்டு கொண்டிருக்கும் ஒரு தாய் தந்தைக்கே கல்பத்தருவோடு போட்டு போடும் அளவுக்கு இவர்கள் தருகிறார்கள்னா, பேரானந்தத்தை தத்து கொண்டிருக்கின்ற என் கண்ணனுக்காக கல்பத்தரு என்ன, அதை விட 10 கல்பத்தருவுக்கு கூட நாங்க போட்டி போடுவோம், அவன் அளவுல அறிவுல இருந்தா அப்படின்ட்டு மிக சாதாரண விஷயம் தான் இருக்க போட்டு குழப்பாதீங்க அப்படிங்கிறது என்னுடைய ஆன்சர். ஒரே பாயிண்ட் சொன்னாலும் நச்சுன்னு போட்டு உடைச்சிட்டு எவரும் மறுக்க முடியாது, சுலபமாக புரிந்து கொள்ளும் வரையிலும். அதாவது எல்லாரும் எவ்வளவோ பாயிண்ட் சொன்னா கூட இந்த பாயிண்ட் ஈஸிலி ரீச்சபிள் பாயிண்டாக தெளிவாக எடுத்து சொல்லியிருக்கேன்.